வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். பாண்டிய நாட்டு மன்னர்களுடைய பெயர்களை தாங்கிய ஊர்களை பற்றி பார்த்தோம். பல்லவ நாட்டு மன்னர்களுடைய பெயர்களை தாங்கிய ஊர்களை பற்றியும் பார்த்தோம். எந்த ஒரு பேரரசுமே நின்று நிலைத்து நிற்பதில்லை அப்படிங்கிறது உலக வரலாற்றை பார்த்தா நமக்கு தெரியும். தொல்குடியா இருந்தது பாண்டிய பேரரசு, பாண்டிய அரசு அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் இறுதி காலத்துல தென்காசி பாண்டியர்கள் என்று அழைக்கப்பட்டு மதுரையிலிருந்து விலகி பேரரசுக்கு சென்றார்கள். அதற்கப்புறம் அவருடைய தடம் அழிந்து விட்டது. பல்லவ பேரரசு ஏறக்குறைய 600 ஆண்டுகள் பல்லவ அரசு இருந்தது. அதுல 3 நூற்றாண்டுகள் அவங்க பேரரசாக விளங்கினார்கள். எந்த பேரரசும் முடிவு பெறும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னோம். அதே மாதிரி இந்த பேரரசும் முடிவுறுகிற காலம் வந்தது. எப்படின்னா, முத்தரையர்கள் பெரும் வீரர்களாக திகழ்ந்தவள். இன்றைக்கும் முத்தரையர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய தமிழகத்தின் மாபெரும் வீரர் குழுமத்தில் ஒன்று முத்தரையர் குழுமம். அந்த முத்தரையர்களை விஜயாலய சோழன் காலத்துல, அது வரைக்கும் சோழர்கள் பல்லவ மன்னர்களுக்கு கப்பம் கட்டுறவங்களா, திரை கட்டுறவங்களா இருந்தாங்க. இது சங்க காலத்துல இருந்த 3 குடிகள்ல தொடர்ந்து தமிழ் பேசும் குடியாக அரசு ஆண்டு கொண்டிருந்த குடியாக இருந்தது பாண்டிய நாடு மட்டும்தான். சோழ நாட்டு மன்னர்கள் மன்னர் உரிமை இழந்து ஒரு சேனாதிபதி இப்படிப்பட்ட பதவிகளில் இருந்து கொண்டு சேவை புரிந்து கொண்டிருந்தார்கள். சிறிய மன்னனாக இருந்த விஜயாலயன் தஞ்சையை முத்தரையர்களிடமிருந்து கைப்பற்றினார். ஏன்னா அந்த நேரத்துல முத்தரையர்களும் நிச்சயமா இவருக்கு பல்லவ மன்னர்களுக்கு நண்பர்களாக தான் இருந்திருப்பாங்க. ஆனா பல்லவ மன்னர்களுடைய வீழ்ச்சி துவங்கிய காலம். இந்த பக்கம் பாண்டியர்கள், அந்த பக்கம் சளுக்கியர்கள் அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருந்த நேரத்துல விஜயாலய சோழன் நான் உங்களுக்கு விசுவாசமாக தான் இருக்கிறேன்னு உறுதியா சொல்லிட்டதுனால பல்லவ மன்னர்கள் அவருடைய விஷயத்துல தலையிடலை. இந்த விஜயாலயன் பேர்ல எந்த ஊரும் இல்லை. ஆனா புதுக்கோட்டை பக்கத்துல நாரத்தா அப்படிங்கிற மலையில உள்ள விஜயாலய சோழீச்சரம் அப்படிங்கிற கற்கோயில் அவருடைய பெயரால் அமைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயாலயன் போர்க்களத்துல 96 விழுப்புண்கள் பெற்றவன் அவருக்கு பேர் உண்டு. அவருக்கு அவரை நிகரொத்த அற்புதமான வீரம் பொருந்திய மகன் ஆதித்தன் என்ற மகன் பிறந்தார். இந்த ஆதித்தன் என்ன பண்ணாரு, திருப்புறம்பியம்ங்கிற ஊர்ல ஒரு பெரிய போர் நடந்தது பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும். அந்த நேரத்தில் இவர் பல்லவர்களுக்கு சார்பாக நின்று போர் புரிந்தார். இவருடைய வீரவன்மை எல்லாராலும் பேசப்படுவதாக அமைந்தது. அப்படிங்கிறதுனால அந்த போர்ல ஜெயிச்ச உடனே அந்த நன்றியுணர்வின் காரணமாக அபராஜிதவர்மன் அப்படிங்கிற பல்லவ மன்னர் இவரை தஞ்சை நாட்டு மன்னன் என்று, சுதந்திர நாட்டு மன்னன் என்று பிரகடனம் செய்வித்தார். ஆனால் சில காலத்திற்கு பிறகு அதே அபராஜிதவர்மனை எதிர்த்து போரிட்டு யானை மேல் ஏறி அபராஜிதவர்மனை கொன்று தீர்த்தார் ஆதித்தன்னு சொல்லுவாங்க. இந்த ஆதித்த சோழன் அப்படி கொன்று தீர்த்ததுக்கு அப்புறம் தொண்டை மண்டலம் அத்தனையும் ஒரு சிறிய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த, தஞ்சையை சுற்றியுள்ள பகுதிகளை மட்டுமே ஆண்டு கொண்டிருந்த சோழ வம்சத்திற்கு சொந்தமாக ஆயிற்று. சோழ பேரரசு உருவாக ஆரம்பித்தது அந்த காலத்துல தான். அப்போ இவருக்கு ராஜகேசரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு இந்த ஆதித்தனுக்கு. தஞ்சை நாட்டு பண்டாரவாடைக்கு அண்மையில ராஜகிரி அப்படின்னு ஒரு சிற்றூர் இருக்கு. காவிரியின் தென்கரையில் உள்ள அந்த ஊர் முன்னாள்ல ராஜகேசரி சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லி பெயரோட இருந்தது. ராஜகேசரி பெயரே ராஜகிரி அப்படின்னு மறுவிற்று அப்படின்னு சொல்லி கொள்ளலாம். இப்போது ராஜகிரி முகமதியர் வாழும் ஊராக இருந்தாலுமே பழைய கோவில்களின் குறிகளும் அடையாளங்களும் அங்கு காணப்படுகின்றன. எனவே அப்படி ஒரு சிறந்த மன்னனாக தன்னுடைய சோழகுலத்தின் ஆட்சியை விஸ்தரித்ததுனால ராஜகேசரி மங்கலம்ங்கிறது இன்னைக்கு ராஜகிரின்னு அழைக்கப்படுகிறது. அந்த மன்னனுடைய பெயரால் அந்த ஊர் அழைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு சோழர் குலத்தை பற்றி தொடர்ந்து நாம் பார்க்கலாம் என்று சொல்லி இன்றைய நாளை முடித்து தொடர்வோம். நன்றி, வணக்கம்.